நான் 200 கோடி 300 கோடி சம்பாதிச்சுட்டு இருந்தேன், அதை விட்டுட்டு வரேன், ஏன்னா உச்சம் எவ்வளோ உச்சமோ அதை இழந்துட்டு அந்த நஷ்டத்திற்கு ஈடுபட்டு உங்களுக்கு சேவை செய்ய வரேன்னார். என்ன அர்த்தத்தில் வரீங்க அப்படின்னு? என்ன அர்த்தம்? அதிகாரம் வேணுன்றதுக்கு வரீங்க இல்லைங்களா? வந்தா என்ன அதிகாரத்துக்கு வந்தா என்ன? இல்லை, அதுதானே அதிகாரம் வேணும்னு வரீங்க. ரைட். அதிகாரம் வேண்டும் என்று வருவதற்கு முன்பாக சூழ்நிலை என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். நீங்கள் உதயநிதி மாதிரி அவர்கிட்ட பழகின மாதிரி நான் சினிமாவில் இருக்கும்போது 100-200 கோடி பார்த்தேன், இப்போ மந்திரி ஆகிட்டு ஆளுங்கட்சி ஆகிட்டுன்னா 1000-2000 கோடின்னு பார்க்குறோன்றது அதை பார்த்து வரீங்களா? எதை பார்த்து வரீங்கன்னு கேள்வி கேட்க மாட்டாங்களா? ஏன் மக்களுக்காக சேவை செய்து வராங்கல்ல? அதுதாங்க, நீங்கள் அதுக்கு முன்னுதாரணம் இருக்குல்ல. இப்போ எம்ஜிஆர் வந்தாருன்னா முன்னுதாரணம். கலை உலகில் மக்களுக்கு சேவை செய்வது எப்படி, எந்தெந்த கட்டத்தில் எப்படி உதவ வேண்டும், எப்படி பணியாற்ற வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், ஆபத்தில் எந்த மாதிரியான ஆபத்து வருகிறது, அதற்கு எந்த மாதிரி விமோசனம் தேட, இதெல்லாம் கலை உலகத்திலே சொல்லிட்டார் அவர். அதை தான் நாடோடி மன்னன் அவர் படம் எடுத்தார். நாங்கள்லாம் எம்எல்ஏவாக இருக்கிறோம், பல முறை ஏற்கனவே நாங்கள் படம் பார்த்துட்டோம். நாங்கள் சத்யா ஸ்டுடியோவில் ஒரு கூட்டம் போட்டார், எம்எல்ஏக்கள் கூட்டம் போட்டுட்டு சாப்பிட்ட பிற்பாடு சொல்கிறார், நாடோடி மன்னன் ஒரு முறை பாருங்க. நாங்கள் 10 முறை பார்த்தோங்க, 15 முறை பார்த்தோம், 20 முறை பார்த்தோம், 40 முறை ஒவ்வொருத்தருந்தாங்க. நீங்கள் 1000 முறை பார்த்திருந்தாலும் இப்பொழுது ஒரு முறை பாருங்கள். எம்எல்ஏன்னு வந்த பிறகு அதில் நான் சொல்லியிருப்பது வேறு என்ன செய்ய வேண்டும், அதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது, எதை நான் மறந்து விட்டேன், தவறி விட்டேன் என்பதை பார்த்துன்னு எழுதி கொடுங்கள்னு கேட்டவர் எம்ஜிஆர். விஜயம் கேட்குறாரு. அவர் மாதிரி என்ன பண்ணியிருக்கிறார் இந்த படத்தில்?